ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளிகள் படுகொலை செய்யப்பட்டு கட்சி ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1992ஆம் ஆண்டில் வாங்கப்பட்ட இந்த எஸ்டேட்டில் தேயிலை சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் 600 தொழிலாளிகள் வேலை பார்க்கிறார்கள். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ஓய்வுக்காக கொடநாடு வந்து செல்வார். அப்போது இங்கிருந்து கொண்டே அரசு நிர்வாகத்தை வழிநடத்தி வந்தார். இதற்காக கொடநாடு எஸ்டேட்டில் 5000 சதுரடியில் பிரம்மாண்ட சொகுசு பங்களா உள்ளது. அதில் 93 அறைகள் உள்ளன. மேலும் ஹெலிபேட் வசதி, மினி தியேட்டர், கண்ணாடி மாளிகை, எஸ்டேட்டை சுற்றி பார்க்க பேட்டரி கார் வசதியும் உள்ளது. மேலும் பங்களாவை சுற்றி 12 நுழைவாய்கள் உள்ளன. மேலும் சொகுசு பங்களாவில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா வரும் நேரங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். அவர் இல்லாத நேரங்களில் தனியார் நிறுவனம் மூலம் பாதுகாப்பு போடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு கூறப்பட்டது. இதில் சசிகலாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்கிடையே சொத்து குவிப்பு வழக்கில் கொடநாடு எஸ்டேட்டும் இணைந்திருப்பதால் அபராத தொகைக்காக பறிமுதல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. கொடநாடு எஸ்டேட் தற்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த காவலாளிகள் மட்டுமே சிலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் 2 வாகனங்களில் 10க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் எஸ்டேட்டுக்கு வந்தனர். அங்கு எஸ்டேட் காவலாளிகள் நேபாளத்தைச் சேர்ந்த ஹாம்கர், வடமாநிலத்தைச் சேர்ந்த கிஷன் பகதூர் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். திடீரென வாகனங்களில் கும்பல் அதிரடியாக வந்ததால் காவலாளி ஹாம்கர், நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டுள்ளார். ஆனால் மர்ம கும்பல் ஆவேசத்துடன் காவலாளி ஹாம்கரை சரமாரியாக தாக்கினர். இதில் நிலை குலைந்து அவர் கீழே விழுந்தார். உடனே அவரது கைகளை கும்பல் கட்டி போட்டனர். அப்போது மற்றொரு காவலாளி கிஷன் பகதூர் கும்பலை தடுத்தார். இதில் கும்பல் தாக்கியதில் காவலாளி ஹாம்கர் பலத்த காயத்துடன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். மற்றொரு காவலாளி கிஷன் பகதூர் காயத்துடன் உயிருக்கு போராடினார். பின்னர் சிறிது நேரம் கழித்து வாகனத்தில் வந்த கும்பல் தப்பிச் சென்று விட்டனர். கொடநாடு எஸ்டேட் காவலாளிகளை மர்ம கும்பல் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் கொடநாடு பங்களாவுக்கு வந்த கும்பல் அதிமுக கட்சியின் முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான சொத்து பத்திரங்கள் ஆவணங்களையும் எடுத்து சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்து வருகின்றனர். கொடநாடு எஸ்டேட் காவலாளிகள் படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.